குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது? 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல லக்னாதிபதியும் 2க்குரியவரும் 3ஆம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு. இப்போ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் கவனம் தேவை. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அது மூலியமாக விரயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்படியே 6க்குரிய புதன் 7ல் இருக்கார், 8க்குரிய சூரியன் 7ல் இருக்கார். அப்போ 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய 7ஆம் வீட்டிலேருந்து அழகாக உங்களை பார்க்குறாரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் குரு உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8க்குரிய சூரியன் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கார். அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம்? 6, 8 கனெக்ட் ஆகுது 7ல். அப்போ திருப்பியும் ஒரு லோன் தீர்த்தால் இன்னொரு லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது 6க்குரியவர் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போவீங்க. இந்த மாதத்தில் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை, ஓகே நான் போகணும், இந்த வேலைக்கு நான் போகணும், அதனால் நான் போகிறேன், குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ 6ஆம் இடம் அங்கே இயங்குது. 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட், அவங்களும் 7ல் இருக்க, அவங்கள போட்டு அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. சிக்கனையே என்கிட்ட வா, நான் திரும்பவும் உனக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். புரியுது உங்களுக்கு இந்த காம்பினேஷன்? இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையில் அப்படியே அழகாக சிக்கிட்டு தவிப்பீங்க நம்மளுடைய மகரம். ஓகே, ஆனாலும் குரு உங்களை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும், தனக்கு தானே செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களே சரி செய்துக்குவீங்க. அப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே பெட்டர். இப்போ நல்லா இருக்குது, குரு பார்க்குறாரு. இந்த ஒரு வருஷ காலமாக உங்களை குரு பார்த்து உங்களை வழிநடத்திட்டே இருப்பார். ஆனால் என்னடா வாழ்க்கை இது, சரியே ஆக மாட்டேங்குது இந்த மகரத்துக்கு மட்டும், இன்னும் நான் என்ன தான் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும்? அப்போ நீங்கள் ஓகே நானே சரியாயிக்கிறேன், எவ்வளோ தான் நீங்கள் சரியாவீங்க? அப்போ இதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், சில வைப்ரேஷன்ஸ் மாற்றுறது, நியூமராலஜி படி இதெல்லாம் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. சில பேர்த்துக்கு எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணாலும் சரியாக ஆகாது. அப்போ எப்படி நம்புறது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான அந்த கிரகங்கள், அந்த சூட்சமங்கள் அதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும்.
ஓகே இதெல்லாம் பண்ணால் நடக்குமா? ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு இல்லைங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக ட்ரிப்ஸ் நிறைய போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதியே வக்கரமாக இருக்கும்போது என்னதான் குரு பார்த்தாலுமே நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும், அதை செய்யணும். ஸோ நிறைய பிரச்சனை பார்த்து ஒரு முடிவுகளை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், ரொட்டேஷன் மணி, இல்லை நீங்களே ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கும். மகரத்துக்கு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து இடம் வாங்குவீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. இது எல்லாமே இந்த 1 வருட காலம் வந்து குரு பார்க்கும்போது நடக்கும். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கு. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட்டே, அதற்கான ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ 5க்குரிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீசமாக இருக்கிற பட்சத்தினால் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஒரு 15 மிட் ஆஃப் த ஆகஸ்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் சின்ஸ் அவர் மாறுற வரைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிந்தளவுக்கு வந்து அது கட்டுப்பாடோடு நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஒரு இது வார்த்தைகள், ஏன்னா 2ல் ராகு இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் பேச வைப்பார். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருக்கும்போது யோசனைகள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். நான் பண்ணுறது கரெக்டா, நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டா, குடும்பத்துக்காக நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே, ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நிர்பந்தத்தில் நம்ம வேலை செய்கிறோமே, இது எல்லாமே நம்ம பண்ணுறது கரெக்டான உங்களையே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி பண்ண வைப்பார். பட் சுக்கிரனும் நீச்ச சுக்கிரனும் பார்வை பார்க்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணணுன்னா வேண்டாம். இடம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க. குரு நல்லா இருக்கார். இப்போ கோல்டாக சேர்த்தணுன்னா கோல்டாக சேர்த்தலாம். ஆனால் செவ்வாய் ஃபேவராக இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேண்டாம், ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஆடி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் பிரசனம் எல்லாம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். சப்போஸ் சில பேர் வீடு கட்டியிருந்தாலும் தங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கோம். என்னடா நம்ம அது வாழலாம் அப்படிங்கிறது அந்த வீடை வாங்கியிருக்கோம், ஆனால் உள்ளே விட மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வீட்லேயும் சரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனால் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இப்போ மணி ரொட்டேஷன் நிறையா இருக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். மகரத்துக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும்.